அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:8 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? வீட்டிலே இழந்தாள். எங்கே இழந்தாள் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்திரீ தன்னுடைய வெள்ளிக்காசு 10 காசுகளில் ஒன்றை வீட்டிலே இழந்தாள். வீட்டுக்குள்ளே தான் இழந்தாள். அந்த நாட்களிலே பலஸ்தீனா தேசத்தில் வீடுகளெல்லாம் பெரும்பாலும் குறுகலானதாக இருக்கும். ஜன்னல் வசதி இருக்காது. அதனால் உள்ள வெளிச்சம் குறைவாகத்தான் இருக்கும். சாதாரண தரை வீடுகள் தானே. அதனால் தூசெல்லாம் நிரம்பி இருக்கும். வெளிச்சம் இருக்காது, வசதி இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அந்த நாட்களில் பலஸ்தீனா தேசத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்திரியானவள் அந்த வெள்ளிக்காசை இழந்தாள். இப்போ வெளிச்சம் இல்லாத அங்கே தூசு நிரம்பின அந்த வீட்டிலே அவள் தேடினாள். தேடி கண்டுபிடித்தாள். ஆக அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னா அது அர்த்தம் என்னன்னா, இந்த வெள்ளிக்காசு காணாமல் போனது வீட்டுக்குள்ளே தான், வெளியே கிடையாது. ஆக நாம் காணாமல் போகிறோம், தேவனை விட்டு விலகி போகிறோம், தூரமாய் போகிறோம்னா எங்கன்னா வீட்டுக்குள்ளே தான். வீட்டுக்குள்ளே என்று சொன்னால் சபைக்குள்ளே. சபைக்குள்ளத்தான் அநேக தேவ பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள். ஆராதனை உண்டு, ஜெபம் உண்டு, எல்லாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட சபைக்குள்ளே காணாமல் போகிற விசுவாசியை குறிக்கிறது. பாருங்க, எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் கூட தேவனை விட்டு திரும்ப போயிருக்கிறாங்க, தங்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் பார்க்கறதுக்கு விசுவாசிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மனதளவில் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்கள். அப்படி சபைக்குள்ளே காணாமல் போன விசுவாசிகளை குறிக்கிறது. ஆக இதெல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். மாய்மாலமான வாழ்க்கை, எல்லாரும் ஒரு திருமணம் பண்ணணும், உண்மையான வாழ்க்கை வாழ பிரயாசப்படணும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற கத்திரி பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கனி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னா ஊழியத்தில் இருக்கும் பொழுதே காணாமல் போறது. அநேக கிருபைகளை இழந்துட்டாங்க, கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை இழந்துட்டாங்க, ஊழியத்தை இழந்து போனவர் அநேகர் உண்டு. இதை கேட்கிறவர்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் இழந்திருந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், மறுபடியும் வாங்க, நீங்கள் மறுபடியும் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய மனதோடு இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக திரும்பினால் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களை மீட்டெடுக்க மறுபடியும் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.